வணக்கம். நான் கசாலி. சினிமா, அரசியல், உலக செய்திகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து வெளியிடக்கூடிய ஒரு செய்தியாளர். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2025 அதாவது 2026 ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் யார் எந்த அளவுக்கு வெற்றி அடைவா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிராமமாக போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப அறியப்பட்டது ஃபேமஸ் லேலா காலேஜ். ஸோ லேலா காலேஜோட ஒப்பீனியன் போலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் அடுத்த முதலமைச்சராக யார் வருவா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இந்த மாதிரி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்னு கேட்கும்போது முதல் இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல விஜய் இருக்கிறாரு. அதாவது இரண்டாவது இடத்துல எடப்பாடி இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறது மாறி இப்போ இரண்டாவது இடத்துல விஜய் இருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் நான் கடந்த சில மாதங்களாக நான் அங்கே கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, விழுப்புரம் இந்த மாதிரி எல்லா இடங்களும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போய் மக்களை சந்திச்சுட்டு வர்றேன். அங்கே வரும்போது எனக்கே பெரிய ஆச்சரியம் என்னென்னா, திமுகவால் இந்த அரசால் ஆதாயம் பெற்ற பெண்கள் கூட 35-40 வயசு பெண்கள் கூட இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொன்னதை நான் அங்கே வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ என்னென்னா, இப்போ விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாஸ் இருக்கிறதா தெரியுது. அந்த மாஸ் அவர் கரெக்டாக பனையூர் பங்களாவை விட்டு வெளியில் மக்களோட மக்களாக கலந்து அதை அறுவடை பண்ண போகிறாரா, அல்லது அந்த மாஸ் அப்படியே இருக்கட்டும்னு மற்றவங்க அறுவடை பண்ண போகிறதுக்கு விட்டுருவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் இறங்கி வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சில கூட்டணி கணக்குகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது ஒருவேளை டிடிவி அண்டு ஓபிஎஸ் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் விஜயோட சேர்ந்தாங்கன்னா டிவிகேயோட பலம் பல மடங்கு பெருகும். அப்படி சேராமல் தனித்து நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற விர்ச்சுவல் பலம் இருக்கு. அது ரியாலிட்டியில் அங்கே ஃபீல்டில் எலெக்ஷன் நேரத்தில் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு தெரியல. இப்போ என்னென்னா, எடப்பாடியோட நிலைமை இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே கவலைக்குரியதாக இருக்குது. அவர் ஏதாவது இன்னும் ஒரு 2 மாதம் எப்படியும் பிப்ரவரி 9ஆம் தேதி 7-9 இந்த நேரத்தில் ஃபைனல் லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் என்னைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு கட்டமாக நடக்க போதா இல்லை பல கட்டங்களாக நடக்க போதான்னு தெரியாது. எப்படி நடந்தாலும் எடப்பாடி தன்னோட நிலைமையை பரிசீலனை செய்து அடுத்து தனக்கு குறைஞ்சபட்சம் 2வது இடத்துல வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் முழு முயற்சி எடுக்கணும். அதே நேரத்தில் விஜய் இந்த ஒரு வாய்ப்பை விட்டு விடாமல் அவர் பனையூர் ஓட்டு வெளியே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இப்போ கிட்டத்தட்ட என்ன சொன்னால் புயல் போல பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. எப்படி இருந்தாலும் திமுகவுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த திமுகவும் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் இணக்கமாக இறங்கி போகணும். அதை பெரிய அளவுக்கு விஜயை தாண்டி பெருசாக வரணும் அப்படிங்கிறது தான். நன்றி.